அன்பு நண்பர்களே வணக்கம். திஸ் இஸ் பிவோட் தமிழ். மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா, ஆ வரும் 30ஆம் தேதி வந்து சென்னையில ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன். ஆ ஸோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது வந்து ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்னா, நீங்க எப்படி ஒரு ஒரு பிகினரா இருக்கும்போது சின்னதா ஒரு லெவல்ல வச்சு எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ற மாரி தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வச்சு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அது யாராவது இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்குள்ள போவோம். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஜோன் பாருங்களேன், அது வந்து பாட்டம் ஜோனை உடைக்கிற மாதிரி கண்டிஷன்லேயே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட லெவல் வந்து ஒன்ஸ் வந்து 48,027 இல்லைனா 47,937 அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் மண்டே தென் அதுக்கப்புறம் ஃபால்ஸா ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் தான் தீர்மானிக்க போகுது. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபால் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நிஃப்டியோட பேட்டர்ன் பாருங்க. நிஃப்டியும் பாருங்களேன். ஸோ கிட்டத்தட்ட அதே கண்டிஷனில் தான் இருக்கான். ஸோ உடைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ வந்து 22,976 அந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா தென் அதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஃபாலிங் ஜோன், ஃப்ரீ ஃபால் ஜோன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 700 800 பாயிண்ட்ஸ் மினிமம் 1000 பாயிண்ட்ஸ் கூட விழுலாம். ஸோ இது வந்து நிஃப்டியோட கண்டிஷன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட பார்த்துப்போம். ஐசிஐசிஐ பாருங்க. ஐசிஐசிஐ வந்து மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மூமெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பஜாஜ் ஃபைனான்ஸ் நான் சொன்னேன் 2 நாளா பாருங்க பாசிட்டிவால தான் இருக்கு. இன்னமும் அப்படியே தான் நிக்குது. ஸோ ஹை அண்ட் லோவ உடைக்கல. எஸ்டர்டேவோட ஹை அண்ட் லோவ உடைக்கல. ஸ்டில் ஹி இஸ் ஹோல்டிங். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க. ஆக்சுவலா அந்த ரிசல்ட் நல்லா இருந்தா கூட பட் இந்த லோ எப்போ பிரேக் பண்றானோ 1639 கீழே வந்தனால ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் டவுன் சைடு வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்கு. இன்னைக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. பட் ஆனால் இன்னும் மொமெண்டம் கண்டினியூ ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,400க்கு மேலே போச்சு அப்படின்னா தென் சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் அடுத்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ 473 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு நல்லா ஓரளவுக்கு ரேலி பண்ணிச்சு ரிஜெக்ட் ஆகியதுனால எஸ்டர்டே. அதே போல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோஃபோர்ஜ் பாருங்க. கோஃபோர்ஜ் பாருங்க எஸ்டர்டே நல்லா ரேலி ஆச்சு. முந்தானத்தோட நேற்று நல்லா ரேலி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து மேலே போயிட்டு எண்ட் ஆஃப் டேல நிஃப்டி ஆல்மோஸ்ட் கீழே தான் வந்ததுனால தென் அவனும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கான். பட் ஆனால் ஓவராலாக இன்னும் புல்லிஷில் தான் இருக்கான். தென் எகைன் வந்து மார்க்கெட்டோட பாசிட்டிவிட்டியை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் 3 நாளாவே எங்கள் ஆளுங்க எங்கள் டீமில் இருக்கவங்களாம் நீங்கள் லைவ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். 3 நாளாவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க இதை போட்டு தட்டிகிட்டே இருக்காங்க. மேலே போனாலும் எடுக்கிறாங்க, கீழே போனாலும் எடுக்கிறாங்க. ஏன்னா நல்லா பெர்சன்டேஜ் வைஸ் போயிட்டு நல்லா மூவ் பண்ணுறான். அதே போல் டிக்சன் கூட பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்து நல்லா மேலே தான் போக ட்ரை பண்ணால் அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து அப்படியே நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். அல்ட்ராடெக் பாருங்க 2 நாளா பாசிட்டிவா இருக்குன்னா பட் அந்த ஹையை உடைக்க முடியல. தென் அதுக்கப்புறம் மேற்கொண்டு கீழே வர ட்ரை பண்றான். பட் ஆனால் எப்படி இருந்தாலும் மொமெண்டத்தை தான் நம்ம கேப்சர் பண்ண போறோம். நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணியிருக்க பர்பிளா இருந்தால் தான் நம்ம ஃபியர் ஐயோ மேலே போறானே கீழே வரானே அப்படின்ட்டு. பட் இது நமக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நல்ல ரேலி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்பாசிஸ் போனோம். ஓகேங்களா? நான் இந்த இப்போ சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 5% மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்த ஸ்டாக்ஸ். எம்பாசிஸ்லாம் கீழே வரைக்கும் போயிட்டு தென் அங்கிருந்து மேலே வரைக்கும் போனோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது. டீம்ல நீங்க லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் மொமெண்டம் கூட சொல்லியிருந்தேன். மொமெண்டம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பிரிட்டானியாவும் பாருங்க. பிரிட்டானியா மொமெண்டம் இப்போ தான் லைட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் பிரிட்டானியாலாம் போவோம். டேல மேலே போவான், கீழே வருவான், தென் அதுக்கப்புறம் மேலே போவான். ஸோ கரெக்டான பை அண்ட் டிப் தெரிஞ்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எய்ச்சர் மோட்டரும் பாருங்க. எய்ச்சர் மோட்டர் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் கொஞ்சம் புல்லிஷா இருக்க ட்ரை பண்றான். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்க இன்னைக்கு நல்லா தான் ரேலி பண்ணியிருக்கு. ஏயு பேங்க் பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து கீழ வரைக்கும் வந்தவன், அப்படியே மறுபடியும் 5% மேல போயிட்டு, தென் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டேல மறுபடியும் கீழ வந்திருக்கான். அது 5% போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 0 டூ 5%ன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல 2 அதாவது 10 மினிட்ஸ்ல ஒரே நிமிஷத்துல 5% போயிட்டு வந்தான். ஸோ நீங்க ஸ்டாக்ஸ எப்பயுமே இது மாரி தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கரெக்ட்டான ஸ்டாக்ல டக்குனு மொமெண்டம் வரும்போது கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வெளிய வந்துரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்டாக்ஸ பொறுத்து. இன்னைக்கு நான் ட்ரேட்ல என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, நான் எப்பயுமே பெரிய லெவல்ல ப்ராஃபிட் நானு பெருசா எடுக்க மாட்டேன். ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கறனால, இன்னும் அத ஸ்டார்ட் பண்ணல. பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேங்களா. இன்னைக்கு அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு 2000 தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2000 தான் ப்ராஃபிட் எடுத்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா,
ஆக்சுவலா மார்னிங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் யூனிலீவர் மேல தான் போவான்னு எனக்கு தோணுச்சு. எடுத்து வச்சிருந்தேன். பட் என்னாச்சுன்னா, நிஃப்டி வந்து நான் மோஸ்ட்லி நிஃப்டிய ட்ரேட் பண்ணதுக்கு அவாய்ட் பண்ணுவேன். அதாவது எண்ட் ஆஃப் மந்த்ல வரும்போது. முன்னெல்லாம் புல்லிஷ் மொமெண்டமோ, பேரிஷ் மொமெண்டமோ கிடைக்கும்போது எடுக்கணும்னு நெனப்பேன். இன்னைக்கு ஆக்சுவலா லாட் சைஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. அதுவே உள்ள போற வரைக்கும் நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. மாத்தி இருக்கிறதே பார்க்கல. உண்மைய சொல்லப்போனா அதுதான். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பாருங்க. மார்க்கெட் மேல தான் போப்போது ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ன்னு நெனச்சு தான் எடுத்தேன். பட் நிஃப்டி சடனா அந்த இடத்துல ஃபால் ஆக ஆரம்பிச்சனால, சரி ஓகேன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்னதா தான் நிஃப்டில முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும்னு தான் நெனப்பேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரெசிஸ்டன்ட் சிஸ்டம் ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் எம்பாசிஸ் நான் சொன்ன ஸ்டாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு உள்ள போனா ஒரு ரூ. 1000 எடுத்தோம், வந்தோம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஈவன் வந்து எம்பாசிஸ்லாம் போனது பார்த்தீங்கன்னா, உள்ள போய் என்ட்ரி, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் தான். அது ₹1000 ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு நெனப்பேன். பட் ஆனா ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, 2000 இருந்தா கூட, இது டிடக்ஷன்ஸ்லாம் போக நேத்துலாம் அந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் எப்பயுமே கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணணுங்கிறது. ஏன்னா புரோக்கரேஜஸ் குடுத்தா, இதுல வந்து புரோக்கரேஜ் 50% போயிரும். எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 தான் என்னோட டார்கெட். பட் இந்த புரோக்கரேஜ்க்காகவே நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணணும்னு நெனச்சு அது பண்ணுனது தான். ஓகேங்களா? மொமெண்டத்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா புட்டு மொமெண்டத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரே பார்த்துட்டு இருந்தனால. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கால் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொமெண்டத்த மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா யூடியூப்ல பேசிட்டு இருக்கும்போது. நான் எப்பயுமே பிகினிங்ல தான் ட்ரேட் எடுக்கணும்னு நெனப்பேன். பிகினிங்ல நான் நடுவுல போய் சேஸ் பண்ணவே மாட்டேன் எப்பயும். விட்டுட்டா அந்த ட்ரேட விட்டா விட்டேன். ஆனா, அத மீறியும் நம்ம மைண்ட் கேட்காம நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, அது லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1000 லாஸ் ஆகுறதெல்லாம். இல்லன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ₹5000 ப்ராஃபிட் வந்திருக்கும். எப்பலாம் நான் போய் ஓவரா சேஸ் பண்ணுவேனோ, அப்பதான் நான் லாஸ் பண்ணுவேன். பட் நான் எப்பயும் ஒரு மொமெண்டத்த ஃபர்ஸ்ட்டா புடிக்கணும்னு நெனைப்பேன். அது டீம்ல இருக்கவங்க எடுத்துருவாங்க. பட் ஆனா நான் எடுக்க மாட்டேன். பட் நான் பேசிட்டு இருக்கனால, அந்த மொமெண்ட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப யாராவது அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, பேசுவாங்க. அத விட்டுட்டு நம்ம போய் ட்ரேட் பண்ண மாட்டேன். தென் அதுக்கப்புறம் ஏன்னா என்னோட டார்கெட் அப்படிங்கும்போது டக்குன்னு காலையிலேயே அத எடுத்துருவேன். அதனால அது பெருசா நான் யோசிக்க மாட்டேன். தென் அதுக்கப்புறம் வேற ஏதாவது செய்யலான்னு ட்ரை பண்ணோம்னா தான், தென் அதுக்கப்புறம் அது லாஸ் ஆச்சுன்னா தான், தென் அத ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் வர முடியும். அப்படி இல்லன்னா அது மாரி எதுவும் இருக்காது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் ஆகுறது ஸ்டாக் பட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, மேல்கொண்டு கீழ்கொண்டு வர மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பிரேக் அவுட் ஆகுற மாரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட் ராலில இருக்கு. அ அ 30த் வந்து ஒர்க் ஷாப் இருக்கு. ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் இருக்கு. அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான். ஸோ கலந்துக்கணும்னு நெனச்சா கலந்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே! நன்றி.